காண சாதாரணமாக அவிச்சு சாப்பிட்றத விட்டுட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு தான் 36. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. அதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஃப்ரெஷ்ஷான கான், அப்போதாங்க சூப்பராக இருக்கும். நானும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அதில் இருக்க தோலை உரிக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் 2 நாள் வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே கரெக்டாக போட்டுருவேன். அப்படியே அந்த கான் மேலே இருக்க தோலில் உரிச்சு பக்கா வச்சதுங்க. இப்போ அதை எப்படி உரிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். முதல்ல அந்த கானை 2ஆக பிரிச்சு நடுவில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வேலை மிச்சம், ஈஸியாகவும் வந்துடும். நான் சொல்றது உங்களுக்கு அவ்வளோவா புரியல. இதை பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கணும், அப்போதாங்க உரிக்க ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்ன, காணை இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சு எடுக்கலாங்க, வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதோ இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம அந்த கான் கூட என்னென்ன தேவைன்னா, ஒரே ஒரு ஆனியன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது ஒரு பச்சை மிளகாங்க, அதையும் உங்களுக்கு பிடிச்ச சைடில் பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் அதில் போட்டு கொஞ்ச நேரம் வெந்த உடனே அது கூட பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வறுத்தெடுங்க. அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்ச கானை ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. அதை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வெந்த உடனே அது கூட லைட்டாக வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு சிறிதளவு உப்பு, அதுவும் தேவையான அளவு, அதை ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிங்கன்னா நம்மளுக்கான டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த டிஷ் செய்யவும் ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இன்னும் லேப்டாப் தரல, தரம்போது வீடியோ போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்.